ஐயா பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, இந்த நிகழ்ச்சி நடத்தும்போது உண்மையிலே எனக்கு மனம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா ஒரு நெறியாளராக, ஒரு செய்தியாளராக பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த 3 சகோதர சகோதரிகள் தூய்மை பணியாளர்கள் இல்லைண்டா ஒரு நகரமே கிடையாது. இது எவ்வளோ முக்கியமான பணி. அப்புறம் வருங்கால குழந்தைகளை வார்த்தெடுக்கக்கூடிய அந்த 2 சகோதரிகள், சகோதரி ராணி இந்த பிள்ளைகளுக்காக சத்துணவு, சீதாலட்சுமி அதே மாதிரி அவங்க பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு, அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைகள் பாருங்கள், அந்த அங்கன்வாடி. நாம் மற்ற துறைகள் அப்புறம் பேசுவோம், செவிலியர்கள்லாம். ஒரு கல்வியாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு சர்வதேச பரிணாம நாடாளுமன்ற குழுவை முழுமையாக அவதானித்தவர். நாம் பல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சி நடத்துகிறோம். பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய பார்வையை தெளிவாவீங்க. முதல்ல என்னுடைய பார்வையை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் ஜெயா ப்ளஸ் செய்திகள் தொலைக்காட்சிக்கு. ஏனென்றால் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், சத்துணவு பணியாளர்களாக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னெடுத்துகிற ஒரே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஜெயா ப்ளஸ். தொடர்ந்து ஏன்னா நமக்கு எதுவும் ஒரு நம்பிக்கை, எங்கேயாவது கேட்க ஏதேனும் ஒரு தீர்வு கிடைக்குமோ என்பதற்காக தொடர்ந்து ஆமாம், தொடர்ந்து எத்தனை மாதங்களாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லை, அப்படிலாம் நம்ம பண்ணவே இல்லை. எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை. இவர்களுக்கு தீர்வு வேண்டும், இவர்களுக்கு நல்ல விளைவு, நல்ல பயன் கிடைக்க வேண்டும் பார்க்குறோம். அதே பெரிய மகிழ்ச்சி, வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி. அந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிற ஜெயா ப்ளஸ் நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டுகளும். ரொம்ப நன்றி. அப்புறம் இரண்டாவது, நம்முடைய ஐயா சொன்னாங்க, தூய்மை பணியாளர் ஒருவர் இயற்கை எழுதிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். சரி, இனிமேல் இந்த இஷ்யூக்குள்ளே போகலாம். இப்போது இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஒப்பந்த பணியாளர்களை, தினக்கூலி ஊழியர்களை தொடர்ந்து அதே நிலையில் தக்க வைப்பது என்பது ஒரு அரசுக்கு ஒரு அவமானம். மன்னிக்கணும், இந்த நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், இது அவமானம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய இந்திய சாசனம், அதன் மீது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ரன்வீந்தர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 1982 மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியது. அதன் பிறகு இப்போது கடந்த ஆண்டு ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்துக்கு எதிராக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு வரையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு முறை இருமுறை இல்லை, அதில் இதே பிரச்சனையே வந்தது. ஸ்டேட் ஆஃப் நாகாலாண்டில் 380க்கும் மேற்பட்ட RMSA ஊழியர்கள், சரிங்களா, அது என்ன சொல்லுவாங்க, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சர்வ சிக்ஷா அபியானுடைய ஆசிரியர்கள், அவர்களுக்கு தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் தற்காலிக பணியில் அமைக்கப்படுறவர்களுக்கு நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும். இது மிகவும் தவறானது சொல்லிட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இப்போது தான் ஒரு 7 மாதங்களுக்கு முன்பாக மீண்டும் ஒரு வலியுறுத்தியது. எத்தனை உத்தரவுகள் பாருங்கள். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. ஏற்கனவே சாசனம் பிரிவு 39 உட்பிரிவு Dலையும் இருக்கிறது. அது இல்லாமல் சாசனத்தினுடைய பிரிவு 14 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, தி ஸ்டேட் ஷல் நாட் டினை டு எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு தெளிவாக சொல்கிறது. இவ்வளவும் இருக்குது. ஆனாலும் எதையுமே அரசாங்கம் காதில் போட்டுக்கொள்வதில்லை. நம்ம எனக்கு புரியவே இல்லை. நாம் விவாதம் நடத்துகிறோம், பேசுகிறோம், அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். ஏற்கனவே மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பித்திருக்கின்றன. இதெல்லாம் போக சாசனத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனையும் மீறி நாம் தொடர்ந்து இவர்களை அலட்சியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இதுக்கு மேலே எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? சாசனம் இருக்கிறது, மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, நம்முடைய தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதற்கு மேலும் அப்படி சொன்னோன்னா அலட்சியம்தான். இல்லை, இப்போது தோழர் நாகராஜன் சொல்கிறாரு, வேர்டிக்ட் வந்த பிறகு இவர்களிடத்தில் பேசித்தான் முடிவெடுக்கணும், அதுக்கு அப்புறமும் ஒரு பிரைவேட்டில் எப்படி ஒப்படைத்தார்கள்? இப்போ இது ரொம்ப விந்தையான ஒரு கேள்வி. நான் என்ன கேட்குறேன் திரு பாஸ்கரன் சார், அப்போ இந்தியாவினுடைய நீதிமன்றத்தினுடைய மாண்புகள் என்ன? அதுதான் சொல்கிறேன். இப்போது மக்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை போய்விட்டால் ஜனநாயகத்தினான நம்பகத்தன்மை போய்விடும். அந்த ஆபத்தான விஷயம். அதுவும் நீங்கள் பாருங்கள், எல்லாருமே அடிமட்ட தொழிலாளர்கள், அடிமட்ட பணியாளர்கள், சமுதாயத்தின் மிக அடித்தட்டு மக்கள். நம்முடைய அங்கன்வாடியிலேருந்து அவங்க அம்மா பேசின மாதிரி இவர்கள்லாம் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவர்கள். பாவம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவர்களுடைய கோரிக்கையை ஒரு அரசு அலட்சியப்படுத்த முடியும் என்பது என்னால் கற்பனையை செய்து பார்க்க முடியவில்லை. தூய்மை பணியாளர்கள் யோசிச்சு பாருங்கள், தூய்மை பணியாளர்கள் என்னங்க, அவங்க கோடீஸ்வரரா, லட்சாதிபதியாக சொந்தமாக என்ன இருக்குது அவர்களுக்கு? தூய்மை பணி செய்துவிட்டு அதாவது ஊரின் அழுக்குகள் எல்லாம் அவர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள், தூய்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்று வருகிற போது யாருமே இறங்கி அவர்களை செவிசாய்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறது இதுவரையில் இந்திய ஜனநாயக சரித்திரத்தில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. மன்னிக்கணும், இந்த மாதிரி பார்த்ததே இல்லை.
கேட்பதற்கு முன்னாக ஓடி சென்று அவர்களுக்கு உதவ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்லை, ஐயா சொன்ன மாதிரி சுடுகாட்டில் போய் படுத்துட்டு இருக்காங்க. மூலக்கொத்தம் சுடுகாட்டில். அது எங்கேயும் இல்லை, நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோடு இருக்குல்ல, அதோட வடக்கு முனை தான் அது மூலக்கொத்தளம்ங்கிறது. அங்கே சென்னை போன்ற ஒரு பெரிய மாநகரத்திலோட தமிழகத்தின் தலைநகரத்திலும் மிக முக்கியமான ஒரு இடத்துல அங்கே நடக்குது இது. ஆனால் யாருமே பார்க்கல. இல்லை, இப்போ இந்த நாட்டினுடைய அடிப்படைத்துவமாக விளிம்பு நிலை மக்கள் பெரிய அளவிற்கு நாட்டுக்கு அநீதி செய்யவில்லை. தேசத்திற்கு நன்மை செய்கின்ற ஒரு குடியானவர்கள் தங்கள் அடிப்படைகளுக்கு கேட்பதை கூட கொடுக்க மறுக்கிற ஒரு அரசின் அளவீடு என்னையா? அதுதான், அந்த அடிப்படை தேவைகள் கூட யாருக்கு அப்படின்னா சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களாக இருக்கிறவர்களுடைய அடிப்படை உரிமைகள். அதைத்தான் கேட்கிறேன். ரொம்ப எளிமைய நிலையில் உள்ள மக்கள். அது எது மாதிரி, என்ன மாதிரி பணி? தூய்மை பணியாக இருக்கட்டும், சத்துணவு பணியாக இருக்கட்டும், அங்கன்வாடி பணியாக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், நேரடியாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு நல்ல சேவை செய்கிறவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவர்களை நம்ம பாராட்டணும், அவங்களுக்கு வெகுமதி தரணும், அவர்களுக்கு வேண்டிய அங்கீகாரம் தரணும். இதெல்லாம் விட்டு நீங்கள் சுடுகாட்டில் போய் படுத்துங்க பரவாயில்ல, நீங்கள் இயற்கை எதிராலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து காலவரற்று உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்க கூட மாட்டோம், பேசக்கூட மாட்டோம். பாஸ்கரன் சார், இது யாருக்கு இழிவு, யாருக்கு அவமானம், யாருக்கு கேவலம்? இந்த மக்களுக்கா? இந்த மக்களுக்காக வாக்குறுதி கொடுத்த அரசுக்கா? அரசின் வாக்குறுதி கொடுத்த அரசு தலைமைக்கா? இதை மோசமாக நடத்துகிற அரசு அதிகாரிகளுக்கு? நீங்கள் பாருங்க, அரசாக இருக்கட்டும், அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், எத்தனை ஊடகங்கள் எடுத்து பேச சொல்லுங்க. இன்னைக்கு ஐயா சொல்றாங்க, இன்னைக்கு ஐயா சொல்றாங்க, இன்னைக்கு துப்புரவு பணியாளர் இறந்து விட்டார் சொல்லிட்டு எத்தனை ஊடகம் அதை வெளிச்சம் போட்டு காட்டியது சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லி சொல்லுங்க. நாம தான் பண்றோம். நமக்கு எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. பல மணி நேரமா நடத்திருக்கோம் ஐயா. ஆமா, தொடர்ந்து இந்த வாரம் மட்டும் 4-5 நிகழ்ச்சி தொடர்ந்து. ஏன் ஊடகங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? அரசுக்கு அந்த அக்கறை இல்லையா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஜனநாயகத்தில் அடித்தட்டு மக்களுடைய குரலை பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த ஊடகங்கள் எதுக்காக இருக்குன்னே புரியலையா எனக்கு. அப்புறம் இந்த அரசு என்ன செய்யுது? அரசு அலுவலர்கள் என்ன செய்கிறார்கள்? எவ்வளோங்க ஆகிடுப்போது? இதை மிஞ்சி போனால் சொல்லுங்கள். இது மிஞ்சி போனால் இவங்க கேட்குற அத்தனை உரிமைகளையும் இவங்க கேட்கக்கூடியெல்லாம் அது சலுகைகளாக சொல்ல மாட்டேன், உரிமைகள் தான். அவங்க வழங்குவதனால அரசுக்கு என்ன ஒரு பெரிய நிதிச்சுமை வந்து விட போகிறேன். எது நீங்க சொல்கிறேன், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து கேஸில் வெளிப்படையாக சொல்லிச்சு, நிதி நெருக்கடியின் காரணமாக நீங்கள் அடிப்படை உரிமைகளை மீறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிச்சு. இப்போ நேராகவே சொல்லிச்சு. நான் ஒரு கேள்வி இன்னைக்கு பொங்கலுக்கு இந்த அரசு 3000 ரூபாய் கொடுக்குறார்கள். இதில் சாப்பிட வக்கற்று வாழ வழியற்றவர்கள் வாங்கலை. நல்லா கவனிங்க. ஆமாம், நடுத்தர மக்களும் ஒரு ஹோட்டலுக்கு போய் 2000-3000 செலவு பண்ணி சாப்பிடக்கூடிய வசதி உள்ளவர்களும் வாங்குறாங்க. நான் தவறு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை முழித்தவுடன் என்ன பாருங்க, இந்த தேசத்துக்கான குழந்தைகளை தூக்கிட்டு போய் அவர்களுக்கு மலசல கூடங்களை கழுகி என்ன பாருங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் அந்த பிள்ளைகளை எல்லாவற்றையும் சீராட்டி பாராட்டி ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்கிற அங்கன்வாடி ஊழியர்கள், நாளை தலைமுறைகளாக வருகிற சத்துணவு ஊழியர்கள், நகரத்தை தூய்மையாக்கக்கூடிய எமது கண்ணியத்துக்குரிய தூய்மை பணியாளர்கள். இதை விட என்ன? இதை விட 13,000 கோடின்னு அரசு சொல்லுது, இவருக்கு 13,000 கோடியா கேட்கிறாரு. அவர்கள் போராடுகிற அளவுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னாலே தப்புங்கிறேன் நான். அதுவே தப்பு. அவர்கள் கேட்பதற்கு முன்பாக சென்று தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு இது மேலே அக்கறை இருக்கிறதோ அதை விட அதிகமாக அரசுக்கு இருக்கணும். அரசுக்கு தானே கடமை. ஏனென்றால் திரும்ப சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நேரடியாக சொல்கிறது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அதனுடைய அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து இப்போ தான் வந்து சமீபத்தில் வந்தது, இதே தான் அது திரும்பவும் சொல்கிறது. ஃபிசிக்கல் இன்கன்வீனியன்ஸ் இஸ் நாட் அ லைசன்ஸ். அதுவே சொல்லுது, ஃபார் வயலேஷன் ஆஃப் எனிஒன்ஸ் ரைட். ஆமாம், ஒருத்தர் அடிப்படை உரிமைகள். அதை நீங்கள் மீறுவதற்கு உங்களுக்கு அது ஒரு லைசன்ஸ் இல்லை, ஏன்டா நிதி இல்லைன்னு சொல்ல போக முடியாது. நேரடியாக சொல்லுகிறது உச்சநீதிமன்றம். நிதி இல்லாமலாம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எத்தனை 1000 கோடிகள் வீணாக செலவு செய்யப்படுகின்றன. கொஞ்சம் நெஞ்சமா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா. கேளிக்கையாக கார் சுற்றி போகுதுயா. ஆமாம், ஒரு நிமிஷம். 45 கோடி இந்த ஊழியர்களுக்கு 45 கோடி கேட்க. அது மட்டும் இல்லை, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், திட்டமிடப்படாத வகைகளிலே செலவு செய்ய பணம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நீங்கள் பாருங்க. சட்ட ரீதியாக இருக்கிறது, லெஜிட்டிமேஷன் ப்ராசஸ் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணிட்டாங்களா? ஒரு சிட்டிசன்ஷிப் இவ்வளோ ஒரு அவமானப்படுத்த வேணுமா? அதுவும் அரசு நெருக்கடியில் 4 லட்சம் கோடி வருமானம் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அரசாங்கம், அதில் வெறும் விழுக்காடு 0.0% கொடுக்காமல் பேசாமல் இப்போ யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது பாருங்கள். இது நம்முடைய அரங்கத்தில் பலமுறை சொல்லிட்டேன், சரிங்களா?
திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரியிலேருந்து விலக்கு அப்படின்னாங்க. ஆனால் தியேட்டரில் டிக்கெட் விலை குறையல. அப்போது ஒரு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் கேளிக்கை வரியிலேருந்து விலக்கு கொடுக்குறீங்க. யாருக்கு கொடுத்தீங்க? அந்த விலக்கு கொடுக்குற அந்த 200 கோடி ரூபாயில் ஒரு பங்கு இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க அத்தனை பேருடைய பிரச்சனைக்கும் தீர்வு வந்திருக்கும். தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், சத்துணவு அமைப்பாளர்களாக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு இவ்வளோ பணம் தேவையே இல்லை. யாருமே கேட்கல, யாருமே போராடல. எனக்கு தெரிஞ்சும் ஒரு கோரிக்கை கூட இல்லை எங்கேயுமே. ஆனால் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரை விலக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் திரைப்படத்துக்கு போகிற எனக்கு அந்த விலக்கினுடைய நன்மை கிடைக்கல, அந்த பயன் கிடைக்கல. அரசாங்கத்துக்கு வரி வரல, வேண்டாம் சொல்லிடுச்சு. அப்போ யாருக்கு போகிறது அந்த லாபம்? ஏன் அந்த 200 கோடி ரூபாய் அரசு நேரடியாக யாரும் கேட்காமலே அந்த இழப்பை ஏன் வந்தது, ஏன் ஏற்றுக்கொண்டது? அதை விட இது பெருசா இது? ஐயா, எத்தனை யாருமே பேர் போராட்டத்தில் 2000 எத்தனை பேர்? 1953 பேர். இப்போ போராட்ட களத்தில் இருக்குது 1600 பேர். ஐயா, அதுதான் ஐயா, ஐயா ஒரு நிமிஷம் சொல்றது. பாஸ்கரன் சார், இவ்வளோ பேருக்கும் 20,000 ரூபா போட்டாலும் கூட நல்லா கவனிங்க, 50 கோடிக்கு மேலே வராதா? இல்லை, அதான் 50 ஐயாவை கோடி. சொல்கிறேன், அதான் ஐயாவை சொல்கிறேன். இவ்வளோ தூரம் போராடுறோம்ல, நீங்கள் வந்து சுடுகாட்டுக்கு போய் போராடுறீங்க, கூவத்தில் இறங்கி போராடுறீங்க. எந்த போராட்டமும் யாருமே பண்ணலை, யாருமே கேட்கல. யாரோ ஒருவர், நமக்கே கண்ணுக்கு தெரியல, யாரோ ஒருவர் போய் காதோடு போய் சொல்லிட்டு எனக்கு கேளிக்கை நீக்கிட்டாங்க. அப்போது இந்த ஜனநாயகம், இந்த அரசு யாருக்காக இருக்கிறது? இது நீங்கள் அரசியலாக பார்க்காதீங்க, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கேட்குறேன். யாருக்காக இருக்கிறது? அடித்தட்டு மக்கள் கூவத்தில் இறங்கி கேட்குறாங்க, சுடுகாட்டில் இறங்கி கேட்குறாங்க, உண்ணாநிலை விரதம் இருந்து கேட்குறாங்க. இவ்வளோ இருக்கிற தெருவில் இறங்கி போராடுகிறார்கள், குடும்பத்தோடு போராடுறாங்க, ராத்திரியோட ராத்திரியாக அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறீர்கள். இவ்வளோ பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் கேட்காமலே ஒரு கொடுக்க முடியும்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ யாருக்காக நாம் இருக்கிறோம்? யாருக்காக இந்த அரசு செயல்படுகிறோம்? ஒரு கேள்வி வருது. தெரியலையே. இது நிரந்தரமானது. நான் சொல்கிறது 200 கோடி ரூபாங்கிறது ஒரு முறை கிடையாது, நிரந்தரமாக நீக்கிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் இழப்புன்றாங்க. அந்த 200 கோடி இழப்பு உங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுக்க முடியுது, ஆனால் இங்கே இவர்களுக்கு ஏன் தர முடியல? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி வருமா இல்லையா? திரும்ப சொல்லுங்க, ஒரு அரசியல் நேரமா அந்த ஆத்துல இறங்கி போராட்டத்தை காவல்துறை எல்லாம் கவனிக்குது, பாக்குது. மயக்கம் போடுவாங்களோ இல்ல அர்ஜென்ட்டோ சரி, ஒரு ஆம்புலன்ஸை முன்னாடி எடுத்து வந்து நிப்பாட்டல இல்ல அப்படின்னா நம்ம மேல அவங்கள கைது செய்து இட்டுன்னு வந்தா அவங்களுக்கு மாத்து உடையோ இல்ல அவங்களுக்கு தேவையான கிளீன் பண்றதுக்கு ஒரு தண்ணி வண்டியோ எதுவும் கூட அங்க நிப்பாட்டல. வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படியே கிடக்கட்டும் தான் விட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம். இது வரைக்கும் எந்த போராட்டத்திலையும் காவல்துறை அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதில்லை. அவங்களால போக முடியல இந்த இடத்துல போய் நம்ம நிக்கிறதா அப்படின்ற யோசனை. ஆனா அந்த இடத்துல தான் போராட்டக்காரர் இவங்க கோரிக்கையை சொல்லி இவங்க தூய்மை பணியாளர் நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. ஒரு பக்கத்துல தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க சென்னையில. அதே சென்னையில இரவோடு இரவாக 200-300 ஏசி பேருந்து கூட இறங்குறாங்க. நீங்கள் ஏசி பேருந்தில் செல்லுங்கள் அப்படின்னு முன்னே இருந்த விட 4 மடங்கு அதிக கட்டணம், அது வேற விஷயம். ஆனால் ஏசி பேருந்து யார் கேட்டாங்க? தேவையில்லையே, இருக்கிற பேருந்து ஒழுங்கா போனா போதுமே. வேண்டாம் சொல்லலை. எப்போ இங்கே போராடிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. இங்கே அவளை குண்டு கட்டாக தூக்கி போட்டு அதே ரோலில் ஏசி பேருந்து போகுது. சூப்பர். அதாவது வெளியில் இருக்க காற்று எம்எல் படக்கூடாது, தூசி எம்எல் படக்கூடாது. நான் வந்து ஒரு ஏசி பேருந்துக்குள்ளே உட்காந்து போனோம். ஆனால் இதெல்லாம் யார் தூய்மைப்படுத்துகிறாங்களோ அவளை என்ன பண்ணாலும் பரவாயில்லை. இது எது மாதிரியான ஒரு மனநிலை பாருங்கள். ரொம்ப அதான் சொல்கிறேனே, ரொம்ப பேசினா அரசியல் ஆகிடுமோங்கிறனால நம்ம பேசலாம். அரசியல் தான் பேசுகிறோம். இல்லை, நமக்கு அந்த எண்ணம் இல்லை, அந்த நோக்கம் இல்லை. அரசியல் வந்து நமக்கு நோக்கம் இல்லை. ஆனால் இது மனிதாபிமானம் இல்லாமல் செயல்படுகிற போது நமக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வெளியில் இருக்க சத்தம் எனக்கு கேட்கக்கூடாது, வெளியில் இருக்க புகை எனக்கு வரக்கூடாது, அங்கேருந்து எனக்கு எந்த ஒரு தூசியும் வரக்கூடாது. நான் ஏசுல உட்காந்துட்டு பேருந்தில் போனோம். இதையே இது சுத்தமாக வைத்து கொண்டிருக்கிறவங்கெல்லாம் தெருவில் இறங்கி போடுவாங்க, சுடுகாட்டுக்கு போய் போராடுவாங்க, கூவத்தில் இறங்கி போராடுவாங்க. அதை பற்றி நான் பார்த்துக்கவே மாட்டேன். திமுக கலகம் நடத்துகிற அந்த கூட்டத்தில் எரியப்படுகின்ற, நல்லா கவனிங்க, வீசப்படுகிற குப்பைகளையும் தூய்மை பணியாளர்கள் தான் எடுக்கிறாங்க. நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, அதற்கு ஏதாவது ஸ்பெஷலாக உண்டா? எதுவுமே கிடையாது ஐயா. உண்மைதானே?